ஓவர் திங்க் பண்ணுற ஆளுங்களால தான் இது புரிஞ்சுக்க முடியும். ஃப்யூச்சரை நினச்சி ஓவர் திங்க் பண்ணுறது. வயசு 25-30 ஆகிக்கிட்டே போகுது. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் நம்ம லைஃப்பில்? நம்ம நினச்ச இடத்துக்கு நம்ம போயிடுவோமா? நம்ம ஆசைப்பட்ட ட்ரீமை நம்ம அச்சீவ் பண்ணிடுவோமா? நம்ம அம்மா அப்பாவை நம்ம ப்ரௌடாக ஃபீல் பண்ண வைப்போமா? இந்த மாதிரி டெய்லி நம்ம மைண்டில் நிறைய கொஷின்ஸ் ஓடிட்டே தான் இருக்கும். நானும் உங்களை மாதிரி தான் நிறைய ஓவர் திங்க் பண்ணி நிறைய விஷயத்த யோசிச்சு நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் 3 மணிக்கு சம்மந்தமே இல்லாமல் அழுதுட்டு அப்படி இருந்த போனதான். இப்போ நான்லாம் ஓவர் திங்க் பண்ணுறதில்ல, படுத்தோன்னே தூங்கிடுறேன். அதுக்காக நான் தான் எல்லாமே சந்தோஷமாக இருக்கேனா? இல்லை எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிலாம் கிடையாது. எனக்கும் நிறைய பிரச்சனை இருக்குது. பட் ஸ்டில் தேவையான அளவு அந்த பிரச்சனையை எவ்வளோ யோசிக்கணுமோ அவ்வளோ யோசிப்பேன். அதுக்கான சொல்யூஷனை யோசிப்பேனே தவிர விடிய விடிய யோசிச்சு அதுக்காக ஃபீல் பண்ணி அழுது அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும் லைஃப்பை பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன். ஸோ அதுதான் நான் உங்களுக்கும் சொல்கிறேன். ஓவர் திங்க் பண்ணுறதெல்லாம் தள்ளி வச்சுட்டு தேவையான அளவு யோசிங்க. பிரச்சனைக்கு சொல்யூஷன் என்னென்னு மட்டும் யோசிங்க. சொல்யூஷன் இல்லாத பிரச்சனையை திங்க் பண்ணுறதே வேஸ்ட்டு. ஸோ ஸ்டாப் ஓவர் திங்கிங். இந்த மாதிரி நிறைய விஷயத்த யோசிக்கிறது தப்பு இல்லை. இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு நம்ம ப்ரெசண்ட்டில் வாழவே மறந்துடுறோம். ஆனால் கொஞ்சம் பாஸ் பண்ணிட்டு சிரித்து சந்தோஷமாக இருக்கிற வாழ்க்கையை சம்டைம்ஸ் என்ஜாய் பண்ணலாமே. உங்கள் ஃப்யூச்சரை பற்றி நீங்கள் அதிகமாக பயப்படுற விஷயம் என்னன்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. பாய்.